நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 28/1/24 தை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருதியை திதி, மக நட்சத்திரம் மதியம் 3:52 வரை, அதற்கு மேல் பூர நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30 6 வரை, யமகண்டம் 12 1 வரை. அதிர்ஷ்ட நிறம் இருண்ட சிவப்பு. உணவு பைனாப்பிள். அதாவது சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும். நல்ல நேரம் காலை 7:30 8 வரை, மாலை 3:00 4 வரை. அடுத்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்வோம். மேசராசி. நினைத்ததை ஓரளவு சாதித்து விட்டோம் என்ற பெருமிதம் உண்டாகும். மகிழ்ச்சி. குடும்பத்திலோடு சுற்றுலா சென்று வர திட்டம் தீட்டுவீர்கள். வீடு, நிலம், தொழில் எல்லாமே ஓரளவு நன்றாக சென்று கொண்டிருக்கும். மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் செய்வார்கள், அதை நல்லபடி முடிப்பார்கள். அடுத்து ரிஷபராசி. தூக்கமின்மை உண்டாகும். மனதில் உள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போவதற்காக மெடிடேஷன் செய்வீர்கள். எல்லாமே அருகில் இருந்தும் தனியாக இருப்பது போன்ற ஒரு பிரம்மை உருவாகும். தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வர மனக்குழப்பம் தீரும். அந்நிய மதத்தை சேர்ந்த, அதாவது அதர் ரிலீஜன் சம்பந்தப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்திடுவார்கள். மிதுனம். மனைவி பெயரில் அசையா சொத்து அல்லது வாகனம் வாங்குவீர்கள். தாய் மூலம் மருத்துவ செலவு. குழந்தைகள் விளையாட்டு மேம்பாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவார்கள். அதைவிட அடுத்த ப்ரமோஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கராத்தையாக இருந்தால் இந்த டிகிரி வாங்கிட்டு அடுத்த டிகிரிக்கு போவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு தயாராவார்கள். கவர்மெண்ட் அதிகாரிகள் மீது வெறுப்பு, காரணமில்லாத ஒரு வெறுப்பு. அதாவது லஞ்சம் கொடுத்தா கூட வேலை நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து கடகராசி. உத்தியோகத்தில் சிறு இடமாற்றம். உங்களின் வேண்டுகோள் படி நீங்கள் எனக்கு அந்த இது கொடுங்க அல்லது அந்த இடத்துக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு சேஞ்சஸ்ங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும். தூரமான கோவில், இப்போ உதாரணத்துக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறத விட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். தாய்மாமன் இருந்தால் அவருக்கு உடல்நிலை சற்று பாதிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நன்மை பயக்கும். ஓகே. அடுத்து சிம்மராசி. உங்களுக்கு மெயின் பிரச்சனையே உங்களது பேச்சு தான். சடேர் என்று சொல்லப்படக்கூடிய கிண்டல் கேலி பேச்சு உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும். ஸோ நண்பர்களிடம் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வாரிசுகள் உங்களுக்கு யோசனை கூறுவதை பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி, பெருமிதம். அதாவது உங்கள் பையனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், டேடி நீ அப்படி செய்ய தப்பு, டேடி இப்படி செய்வீங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கே யோசனை கூறும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம், நம்ம பிள்ளை அவ்வளோ மாதிரி தயாராகிட்டாங்களேன்னு ஒரு பெருமிதம். பற்றியா நாம் பெற்ற பிள்ளை எனக்கே யோசனை சொல்கிறேன்னு. ஸோ அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். அதிக சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். என்னத்தை? கீரை, தக்காளி, அந்த வெள்ளரிக்காய், இந்த மாதிரி முள்ளங்கி, இந்த மாதிரிப்பட்ட குளிர்ச்சியான பதார்த்தங்களை உணவில் சற்று அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். கன்னிராசி. IAS IPS போன்ற படிப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஓகே. தூரத்து சொந்தங்கள் வீட்டுக்கு வருகை தருவார்கள். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்கள் கடினமான பயிற்சியை மேற்கொள்வீர்கள். ஆபீஸில் அடுத்தவர்களின் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை வருவாங்க. தட் மீன்ஸ் இப்போ பக்கத்து சீட்டுக்காரனா யாராவது ஒருத்தர் லீவ் போட்டிருப்பாங்க, ஒரு அர்ஜென்ட் முடிக்க வேலை ஃபைல் அவர்கிட்ட இருக்கும், மேனேஜர் எப்போ இதையும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் அடுத்தவர்களையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்து துளாராசி. அதாவது காதலன் அல்லது காதலி சிறு கருத்து வேறுபாடு உருவாகும். சிறு கருத்து வேறுபாடு தான். சகோதரர் புதிய தொழில் ஆரம்பிப்பார் அல்லது புதிய வேலை அவங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், தொழில் ஆரம்பித்து கொண்டு போகிறவர்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். அடுத்து முக்கியமான இது என்னன்னா, வேண்டியவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை.
அதாவது வேண்டப்பட்டவர்களும் போது அவங்கள்ட்ட கடனை கொடுத்துட்டு அவன் தலைனா கடந்து கூட கேட்க முடியாது. அது ஒரு ஒரு உதவியான சிக்கல் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னென்னா, எடுத்த காரியத்தை தளராத முயற்சி பண்ணி விட மாட்டீங்க, கண்டிப்பாக முடிச்சே காட்டுவீங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு வந்து தளராத முயற்சினால கிட்டத்தட்ட வெற்றி கோட்டு கிட்ட போயிட்டீங்க. அதனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நம்பிக்கை வைங்க. அடுத்து விருச்சிக ராசி. வீட்டு மேலே லோன் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆமாம், அதாவது சற்று அதிக அலைச்சலானாலும் காரியம் வந்து நல்ல நடக்கும். அதாவது தண்ணீர், அரிசி, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம், மில்க் இந்த மாதிரிப்பட்ட துறையில் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் கிடைக்குது. ஆமாங்க. அடுத்தது தனுஷ். மனநிலை அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலை உருவாகும். இப்போ வேலைக்கும் நல்லா உற்சாகமாக போயிட்டு வரீங்க, அங்கே சின்ன ஒரு டிஸ்பேட்ச் கரண்ட்டு எவன்கிட்டே ஒரு அதிகாரம் பண்ணுவீங்க, அவன் ஏதாவது சொல்லிட்டோம்னா மனசு குழம்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் ஆன் தி வே கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, அதுலேருந்து மனசு சரியாயிடும். அதுபோக மாறிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கும். வீட்டில் வந்து கொசுக்கடி, பூச்சி தொலைப்பற சின்ன பிரச்சனையை கூட பெரிய லெவலில் எரிஞ்சு விழுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்து. மகர ராசி. காதலர்களுக்கு மகிழ்ச்சியான தினம். அதனால் வேலையில் லீவ் போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு எண்ணம் வருது. ஆடம்பர செலவு செய்வீங்க. ஆமாம், ஏன்னா காதலி உங்களை பண்ண முடியல, ஏப்பா இவ்வளோ செலவு பண்ணான்னு சந்தோஷப்படுறதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அதாவது பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடும்போது அந்த எக்ஸ்பைரி டேட்டு இருக்குதா போயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து வெளியில் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிட்றதுனால சின்ன உடல் அசௌகரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கும்பராசி. தொழில்பூர்வமாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு லாபமே. ஆமாம், உங்களோட முயற்சிகள் பயனளிக்கும். பூமி, வாகனம், வீடு எதெல்லாத்துலேயுமே ஓரளவு நல்ல பலன் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆனால் மனசில் மட்டும் ஏதோ ஒரு குழப்பம், காரணமே கிடையாது. எல்லாம் லாபம் வருது, எல்லாம் இருக்குது, இப்போ குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க, மனைவி ஆனால் கூட ஒரு காரணம் முடியாத குழப்பம். மேபி 7 சனியாக நடப்பதனால் கூட இருக்கலாம். அதனால் வந்து சாயங்காலம் நேரம் இருக்கும்போது ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் அல்லது நவக்கிரக கோயிலுக்கு சென்று வாருங்கள், ஒன்றும் பிரச்சனை வந்து சரியாயிரும். அடுத்து மீனராசி. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி வரும். தகப்பனார் மூலம் கூட வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துகிறது. ப்ரமோஷன் அல்லது பெரிய அளவு இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்தவங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே உருவாகும். பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆடம்பர செலவை சற்று குறையுங்கள். ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். நாம் நேற்றே சொல்லியபடி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய கிரகம் செவ்வாய். செவ்வாயே அங்காரகன், குஜன் என்று கூட அழைப்பார்கள். மீண்டும் புராணத்திற்குள் செல்வோம், புராண கதைக்குள் செல்வோம். நாரதர் வந்து பழத்தை கொடுப்பார், நமக்கு தெரிந்த விஷயம். இதை உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கே இந்த பழம் உரித்தாகும் என்று போட்டி வைப்பார்கள், அதுவும் நமக்கு தெரியும். முருகர் மயிலில் மேல் ஏறி உலகத்தை சுற்றி வர புறப்பட்டு விடுவார். விநாயகர் அம்மா அப்பா தானே உலகம், அம்மா அப்பாவை சுற்றி வந்து நான் உலகத்தை சுற்றி வந்து விட்டேன் என்று பழத்தை பெற்றுக்கொள்வார். திரும்பி வந்த முருகர் எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் தான் சுற்றி வந்தேன், சின்ன பிள்ளை என்றால் உங்களுக்கு இழப்பமாக போய்விட்டது, இனிமேல் எனக்கு ஒரு இடம் என்று நான் நிர்ணயித்து கொண்டு நான் அங்கே இருந்து விடுகிறேன் என்று எனக்கு அம்மாவும் வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், அண்ணனும் வேண்டாம் என்று போய் பழனி மலை மீது அமர்ந்து கொள்வார். இது நம்ம புராண கதை. இப்போது இவர் பழமர்ந்த உலகத்தை சுற்றுவான்னு சொன்ன நிமிஷத்திலே ஏறி போயிடுவார், உலகத்தை சுற்றி வந்துடுவார், அவ்வளோ ஸ்பீடாக சுற்றி வந்துடுவார். அதனால் அவருக்கு பழம் கிடச்சிச்சா? இல்லை. அவர் கோபப்பட்டு போனார். யார்கிட்ட கோபம்? அம்மா அப்பா மீது. அது தகுமா? அதுவும் தப்பு தான். என்ன காரணம்னா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அம்சத்தில் உள்ளவங்க பிரயாணம்னா சலிக்க மாட்டாங்க, வீண் பிரயாணம். அடுத்தால முணுக்குன்னா கோபம் வந்துடும். அந்த கோபத்தினால ஏதாவது பிரயோஜனம்னா இருக்காது. அதனால் ஒருத்தர் வந்து செவ்வாய் அதிகபட்ச பவரில் இருந்து செவ்வாய் அம்சத்தில் பிறந்திருக்கிறான்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு போய்கிட்டு இருக்கிறாரு, டேய் நாங்கள் போகிற வாரியாடான்னா உடனே வண்டி பின்னால் ஏறிட்டு போயிடுவார். இங்கே போகிறதுனால நமக்கு என்ன லாபம் நினச்சி பார்க்க மாட்டார் ஒன்று. அதே மாதிரி கோபம் கூட அப்படி தான் வரும்.
இந்த செவ்வாய் அம்சத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுத்தால் மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் உடையவர்கள். அவங்களுக்கு வீடு வாகன யோகம் நல்லபடியாக வரும். பாடியில் ரெசிஸ்டன்ட் பவர் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். உடல் பலம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ செவ்வாய் பலம் உள்ளவர்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து யோசித்து முடிவெடுத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் எல்லாம் இந்த செவ்வாயின் அருள்நாளை செய்தவர்களே. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னும் சில புதிய தகவல்களோடு. இதுவரை நான் சொல்லிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுடன் ஷேர் செய்யவும்.